மத்திய கிழக்கில இப்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி ஈரான் யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கில நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஒரு மிக முக்கியமான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கான காரணமாக இருக்கின்றவர்கள் யார் என்று இதுவரை யாருமே உரிமை கோராத நிலையிலும் ஐக்கிய அரபு அமீரகமும் யாரையும் நோக்கி கை நீட்டாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஏதாவது ஒரு அமைப்பின் மீது அல்லது ஒரு நாட்டின் மீது கையை காட்டி இந்த நாடுதான் இந்த விஷயத்தை செய்தது என்று சொல்ல தயங்குகின்றதா என்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்றது. சரி, என்ன சம்பவம் நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் அமைதியாக இருந்த வான் பரப்பின் ஊடாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள்ள 3 ஆளில்லாத விமானங்கள் நுழையுது. இந்த விமானங்கள் பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மேற்கு பகுதியினூடாகத்தான் உள்ள நுழையுது. இந்த ஆளில்லா விமானங்கள் யாரால அனுப்பப்பட்டது, யாரால வழிநடத்தப்பட்டது என்ற விஷயங்கள் எல்லாமே இப்ப மறைமுகமாக இருக்குது. யாருமே இதற்கான உரிமை கோரல்களை செய்ய இல்லை. சரி, இந்த விஷயத்துல இந்த விமானங்கள் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பின் ஊடாகத்தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில உள்ள நுழைந்த விமானங்கள் தாக்கிய இடம் மிக முக்கியமான ஒரு இடம். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 1/4 மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அணு மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த ஆளில்லா விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடியது அந்த நாட்டில அமெரிக்காவினுடைய பிரசன்னம் மிக அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு நிறுவி அங்கு இராணுவத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறது இஸ்ரேல். ஆகவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஒரு நேரடி எதிரியாக இருக்கின்ற நாடு ஈரான். ஆனால் ஈரானினுடைய ஆதரவு அமைப்புகள் பல இருக்கின்றன. ஈரானினுடைய ஆதரவு அமைப்புகள் கூத்திகள் இருக்கின்றார்கள் யமனில். அதே மாதிரி ஈராக்கிலே சியா முஸ்லிம்களினுடைய அமைப்புகள் பல இருக்கின்றன. ஆகவே இந்த தாக்குதலை எந்த அமைப்புகள் செய்தது? ஈரான் நேரடியாக இந்த தாக்குதலை செய்து ஒரு முக்கியமான செய்தியை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கொடுத்திருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம், இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இந்த தாக்குதலுக்கான உத்தரவை நிச்சயமாக ஈரான் வழங்கியிருக்கும் என்ற செய்தி இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பேசப்பட்டு வருகின்றது. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான தாக்குதல். இந்த தாக்குதலின் விளைவுகள் மிக பெரிதாக இருக்கும். ஒரு அணு மின் நிலையம் மீது தாக்குதல் நேரடியாக நிகழ்த்தப்பட்டால் அந்த அணு மின் நிலையத்தில் இருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சின் காரணமாக மிக அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அநேகமாக இந்த ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கியதில் இருந்து ஈரான் மிக அதிக அளவிலான தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் மேற்கொண்டது. ஆனால் இந்த தாக்குதல்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்ட வளைகுடா நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்ல என்று ஈரான் சொல்லியிருந்தது. அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே இந்த தாக்குதல்கள் இந்த நாடுகள் மீது நிகழ்த்தப்படுவதாகவும் இந்த தாக்குதல்கள் குறிப்பிட்ட அந்த நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்ல என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் சவுதி மற்றும் கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் மீது தாக்குதல்களை நிகழ்த்தும் போது பல தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. விமான நிலையங்கள் தாக்கப்பட்டன, மின்சார உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளங்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டன. இஸ்ரேலினுடைய ஆதரவு நிறுவனங்கள், ஆதரவு நிலைகள் மீது தாக்கப்பட்டன என்று பல இடங்கள் தாக்கப்பட்டிருந்த போதும் இந்த தாக்குதல்களுக்கு மிக வித்தியாசமாக நேற்றைய தினம் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த தாக்குதலை நேரடியாக செய்யாமல் இருந்தாலும் ஈரான் ஒரு மிகப்பெரிய செய்தியை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க சார்பு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேலினுடைய பிரசன்னம் மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாவன் தீவு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான தீவு. இந்த தீவு இப்ப ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த தீவு ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈஸியாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஈரானுக்கு இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு தீவாகவே இந்த தீவு இருக்குது. ஹாக் தீவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான தீவாக இருக்கின்ற லாவன் தீவு மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது அண்மையில். இந்த லாவன் தீவு மீது நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமானங்கள் தாக்குதல் நிகழ்த்தி இருந்தது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் பல வெளியிடப்பட்டிருந்த நிலையில இப்போ ஒரு விஷயம் நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த லாவன் தீவை ஐக்கிய அரபு அமீரகம் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு பிரஷரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. இதற்கு ஆதரவாக தீவு மீது தாக்குதல்களை நிகழ்த்தும் போது அதற்கு எதிராக நிச்சயமாக ஈரான் தாக்குதல்களை நிகழ்த்தும். இலகுவாக இந்த லாவன் தீவை கைப்பற்றுவதற்கு ஈரான் அனுமதிக்கப் போவதில்லை. ஆகவே இதற்கு எதிராக அல்லது இதற்கு எதிரான ஒரு எச்சரிக்கை தாக்குதலாகவே இந்த தாக்குதல் இப்பொழுது கருதப்படுகின்றது. நேரடியாக ஆளில்லாத 3 விமானங்கள்
சவுதியினுடைய வான்பரப்பினூடாக பறந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மேற்கு பகுதியினூடாக நேரடியாக உள்ளே புகுந்து நேற்றைய தினம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த தாக்குதல்களின் ஊடாக மிகப்பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மிக முக்கியமான அணுமின் உற்பத்தி நிலையம் மீதுதான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்காக அனுப்பப்பட்ட 3 ஆளில்லா விமானங்கள்ல 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. அந்த விமானங்கள்ல ஒன்று நேரடியாக இந்த அணுமின் நிலையத்திலே இருக்கிற வெளிப்புறத்திலே இருக்கிற ஒரு ஜெனரேட்டர் மீது தாக்குதலை நிகழ்த்தி இருக்குது. இதனால அங்க தீப்பற்றி எரிந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த தீ அணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இது உலகத்திற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஏனைய ஸ்டில் அமெரிக்காவிற்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக நேற்று அமைந்திருக்கின்றது. லாவன் தீவு மீதோ அல்லது ஈரான் மீதோ மீண்டும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்படும் என்றால் ஐக்கிய அரபு அமீரகம் ஹட்டார் குவைத்திலே இருக்கிற மிக முக்கியமான இந்த அணுமின் நிலையங்கள் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நாங்கள் நிகழ்த்துவதற்கு தயாராகவே இருக்கிறோம். நீங்கள் எப்படியான எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும் எப்படியான பாதுகாப்பு திட்டங்களை அமுல்படுத்தினாலும் இந்த தாக்குதல்கள் நேரடியாக ஈரானால் நிகழ்த்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்கின்றார்கள். ஈரான் தொடர்ச்சியாக இந்த வளைகுடா நாடுகளுக்கு மத்தியிலே இருந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. ஈரான் மீது இந்த யுத்தம் திணிக்கப்பட்டாலும் இந்த யுத்தத்தை வெல்வதற்காக ஈரான் மிகப்பெரிய விலைகளை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான 2 நாடுகள், ஒன்று ஐக்கிய அரபு அமீரகம், மற்றது சவுதி. இந்த 2 நாடுகளும் நேரடியாக மிக அதிக அளவிலான ஒரு ஆதரவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கி வருகின்ற நிலையில தான் இப்ப இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்குது. பொதுவாக 2 நாடுகளுக்கு எதிராகத்தான் இவ்வளவு காலமாக ஈரான் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த நிலைமையில இப்ப உள்ளுக்குள்ள அதாவது இந்த மத்திய கிழக்கு பகுதிக்குள்ள இருந்த இன்னும் இரண்டு அரபு நாடுகள் ஈரான் மீது நேரடி தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. இந்த நிலைமையை ஏற்படுத்தியது நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வாறேனும் ஈரான் மீது ஒரு பரந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய நோக்கம். அமெரிக்காவுக்கு ஒரு பிரஷரை ஈரான் மீது வழங்கி கொண்டே இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தூண்டுதல்களை ஏற்படுத்தி அவர்களுடைய ஒரு சதி திட்டத்தின் ஊடாக இந்த தாக்குதல்கள் இப்ப நேரடியாக நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதிநவீன இராணுவ தளவாடங்கள், இராணுவ கட்டமைப்புகள் எல்லாமே இந்த 2 நாடுகளுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஈரான் போரில் அமெரிக்கா தோற்குமேயானால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திக்கும். அதை தவிர்த்துக் கொள்றதுக்காக அமெரிக்கா மிகப்பெரிய முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கு என்றது ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்கா ஈரானுடைய இந்த போர்ல தோற்குமேயானால் மத்திய கிழக்கில அமெரிக்காவினுடைய இருப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்வியாக மாறும். ஏனென்றா ஈரானை பொறுத்தளவில் இந்த மத்திய கிழக்குல இருக்கிற அல்லது பாலஸ்தீனம் போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி வருகின்ற ஒரு நாடாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனா இந்த நாடுகளை எல்லாத்தையும் ஒரு கைட் பண்ற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்ப ஈரான் இருக்குது. அதால தான் ஈரானுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் உருவாகி இருக்கின்றது. இஸ்ரேல் பிரஷரை கொடுத்து இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இறங்கி ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதாக அமெரிக்காவிலேயே சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவிலேயே இந்த கருத்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இஸ்ரேலுக்கு எதிராகவே இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுவதாக திரும்ப சொல்லப்பட்டு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கின்றது. நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள், எந்த நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் விசாரணைகளின் முடிவில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் ஐக்கிய அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருந்தது. எது அப்படியோ இந்த தாக்குதலின் ஊடாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் அதுபோல அமெரிக்கா சார்பு வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் நேற்று கிடைத்திருக்கின்றது, ஒரு எச்சரிக்கை கிடைத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை லாவன் தீவு மீது கை வைத்தாலோ அல்லது ஈரான் மீது கை வைத்தாலோ மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கு அஞ்சாது அதற்கான ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் என்ற விஷயத்தை நேற்று ஈரான் சொல்லி இருக்கின்ற ஒரு எச்சரிக்கையாகவே இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட இடம் மிக முக்கியமான இந்த தாக்குதல் மிக கச்சிதமாக நிகழ்த்தப்படுமையானால் மிகப்பெரிய விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய ஒரு துயரம் நிகழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே எதிர்வருகின்ற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக வளைகுடாவில் நகரப் போகின்றது. அமெரிக்கா இந்த தாக்குதல்களின் பின்னணியில் என்ன செய்ய போகின்றது? லாவன் தீவு மீது மீண்டும் கை வைக்கப் போகின்றார்களா? லாவன் தீவை ஐக்கிய அரபு அமீரகத்தை வைத்துக் கொண்டு கைப்பற்றப் போகின்றார்களா?
மீண்டும் ஒரு யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இதற்கான தயாரிப்புகளில் இடம்பெற்று வருகின்றன என்ற ஒரு நியூஸும் இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் நாட்கள் முக்கியமான நாட்கள், காத்திருங்கள். இந்த செய்திகளையும் நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். நான் உங்கள் RM ராம். இது உலக விவர செய்திகள். இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள். காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தியோடு உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.